ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல இந்த வாரம் கிராமத்து வன்வாசனை ரவுண்ட் நடந்திருக்கு. போன வாரம் நெஞ்சம் மறப்பதில்லை ரவுண்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் ஹிட்டான பாடல்களை பாடியிருந்தாங்க. போன வாரம் கூட யோகஸ்ரீக்கு கோல்டன் பிளாட்டினம் கிடைச்சிருந்தது. அதை தொடர்ந்து இந்த வாரம் யோகஸ்ரீ என்ன பாட போறாங்க, என்ன பாட்டு ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே செம ஈகரா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த வாரம் நடந்திருக்க ரவுண்ட்ல யோகஸ்ரீ ராசாவே உன்னத்தா அப்படின்ற கிராமத்து பாட்டான நாட்டுப்புற பாடலை பாடியிருந்தாங்க. அதை கேட்டு எல்லாருமே மெய் மறந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல ஜட்ஜஸ் எல்லாருமே யோகஸ்ரீயை பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல யோகஸ்ரீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவா. யோகஸ்ரீயோட பாட்டை இப்போ நாங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக கேட்டுட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கிட்டு உன் பாட்டை பார்க்கறதுக்காக நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகஸ்ரீயோட பாட்டை ஜட்ஜஸ் எல்லாருமே தனுஷ் அண்ட் சித்ராமா கிட்ட காமிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். யோகஸ்ரீயா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் கண்டிப்பாக யோகஸ்ரீக்கு நிறைய வாய்ப்புகள் இதுக்கப்புறம் வரப்போகுது, உன்னோட நிலைமையே வேற லெவலுக்கு போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. வழக்கம் போல இந்த வாரம் யோகஸ்ரீயோட பாட்டுக்கு கோல்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போன வாரம் நான் டிவோஷனல் ரவுண்ட் நடந்தப்ப பல்லாக்கில் ஏறத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த வாரம் எனக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா யோகஸ்ரீ கூட பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து யோகேஸ்வரனோட அம்மா ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. யோகஸ்ரீக்கு இன்னும் காது கூட குத்தல, எங்க பினான்சியல் சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோகஸ்ரீயோட அப்பா வருத்தப்பட்டு பேசியிருப்பாரு. அதை தொடர்ந்து யோகஸ்ரீயோட பாட்டு எனக்கும் தன்னோட கணவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகேஸ்வரனோட அம்மா யோகஸ்ரீக்காக ஒரு கம்மலை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யோகஸ்ரீக்கு சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸோட மேடையிலேயே காதுகுத்து விழா நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் பந்தி போட்டு தாய் மாமா சீர் வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்லயே ஜட்ஜஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு யோகஸ்ரீயோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க.